சின்னம்மா அவர்கள் முதல்வராக சட்டப்பேரவை உறுப்பினர்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கடிதத்தை மேதகு ஆளுநர் அவர்களிடம் நேற்றைக்கு தந்து வந்திருக்கிறார்கள். அது அனைவரும் நாடறிந்த உண்மை. இதற்கிடையில் பல்வேறு விதமான கருத்துக்களை பல பேர் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் உதாரணத்திற்கு சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவார்கள் என்று அவர் சொல்லுவார். சில மணி நேரத்திற்கு பிறகு அந்த கட்சியினுடைய செயல் தலைவர், சட்டமன்ற கட்சியின் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்லுவார், இது தனிப்பட்ட கருத்து, இதற்கும் திமுகவிற்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார். அப்படியானால் சட்டப்பேரவையிலே சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் சொன்னாரே, அப்போது இந்த செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் மறுக்கவில்லை? அது மட்டுமல்ல, திருச்சியிலே விமான நிலையத்திலே பேசுகிற போது, பேட்டியளிக்கிற போது இதே செயல் தலைவர் சொன்னார், ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வருவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம்? ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இப்போது ஊர்ஜிதப்படுத்துகிற விதத்திலே சுப்புலட்சுமி ஜெகதீசன் பேசி இருக்கிறார். இதைத்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சொன்னார், ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் திமுகவின் பின்னணி இருக்கிறது என்று சொன்னால் உடனே கோபப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்து, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார், தாக்கி கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று. இதை சம்பந்தமாக அவர் பேசலாமா? அவர் எப்படி இதை பேசலாம்? நான் இதைத்தான் கேட்க விரும்புகிறேன். ஒரு முதலமைச்சர், பொறுப்புமிக்க முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் அந்த கையெழுத்து போடுகிற வரை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தாக்கப்பட்டு கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய் என்பதை தயவு செய்து ஊடகங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் இருந்து மனதார சந்தோஷமாக அவரால் முன்மொழிய பெற்று கையெழுத்திடப்பட்ட, அவரே ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அவருடைய முன்னிலையிலே போடப்பட்ட கையெழுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றை தாக்கப்பட்டு கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நன்றாக தெரிந்துவிட்டு இது போன்ற தகவல்களை சொல்ல வேண்டும். ஒரு முதலமைச்சர் அவரை தாக்க முடியுமா? அல்லது கட்டாயப்படுத்த முடியுமா? அல்லது ஏதாவது மிரட்டி பேச முடியுமா? அவர் என்ன குழந்தையா? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவரா? அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஒன்றும் தெரியாதவர் அல்ல. இது போன்ற தகவல்கள் வெளியே வருகிற போது, அதுவும் பொறுப்புமிக்க ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுவது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று, நேற்றைய தினம் அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்கள் அவர் போயிருக்கிறார், அதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அவர் போனவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கட்சியை காப்பாற்ற வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தலைமை கழகம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டிய கோவில். அது போயஸ் தோட்டம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த வீடு. ஒவ்வொரு தொண்டனுக்கும் கோவில் மாதிரி. 2 பேரும் சேர்ந்து பெற்று தந்த இரட்டை இலை இந்த 2 இடத்திலேயும் இருக்கிற வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் எந்த துரோகத்திற்கும் துணை போக மாட்டான். 2மே ஒரே இடத்திலே இருக்கிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் போனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளட்டும். கட்சி இங்கேதான் இருக்கிறது.
எம்ஜிஆர் காட்டி கொடுத்திருக்கிற எம்ஜிஆர் எங்களுக்கு அடையாளம் காட்டிய லாயல்ஸ் ரோடு இருக்கிறது, எங்கள் அம்மா அடையாளம் காட்டிய போயஸ் தோட்டம் இருக்கிறது, எங்கள் அம்மாவும் புரட்சி தலைவரும் காட்டிய இரட்டை இலை எங்களிடத்தில் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் இங்கேதான் இருக்கிறான். போகிறவர்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள போக வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.